Morning students. Today we are discussing about first chapter the living world. First chapter living world tools for study of taxonomy. அதுல பாத்தீங்கன்னா molecular taxonomical tools. Molecular taxonomical tools. So what is molecules அப்படினா என்ன meaning? Group of atom is called molecule. What are the example for molecules? Water act as molecule, oxygen act as molecule. But இங்க DNA act as molecules. DNA மூலக்கூறுன்னு சொல்லுவோம். இப்ப the molecules of molecular taxonomical tools. அப்ப அந்த molecules என்னவா செயல்படுதுன்னா act as tools for எதுக்கு study of taxonomy. ஓகே, வகைப்பாட்டியலை பற்றி படிப்பதற்கு molecule வெரி இம்பார்ட்டன்டா இருக்கு. எப்படி சார்? ஓகே, இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் கிளாசிக்கல் taxonomical tools அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த கிளாசிக்கல் taxonomical toolsல இருந்து உருவானதுதான் molecular taxonomical tools. எப்படி சார்? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தான் காரணம். அப்ப மெயினா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, டெக்னாலஜியோடைய ஹெல்ப் டெவலப்மெண்ட். ஓகே, அல்லது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட். சரி, எதுக்கு சார் யூஸ் ஆகுது? அண்டர்ஸ்டாண்டா? அப்ப டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஹேண்ட் யூஸ்ட் ஆர் ஹெல்ப்டு. இவால்வ். எது சார் இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா மாலிகுலர் ஜெனடிக், தட் இஸ் எ மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். அப்ப இவால்வ் ஆர் இவால்வ்டு இது சார் அப்படின்னு கேட்டா மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் ஃப்ரம் எங்க சார் அப்படின்னு கேட்டா கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ல இருந்து உருவானதுதான் எது சார் அப்படின்னு கேட்டா இந்த மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த மெத்தட் அப்படின்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல. ஓகேப்பா, இப்ப இந்த கிளாசிக்கல் ரெடி சொல்லிருக்கோம் இல்லையா, அங்க பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸானமிக்கல் கீஸ், சுவாலஜிக்கல் பார்க், மெரைன் பார்க், பிரிண்டட் டாக்குமெண்ட் சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? பட் அதிலிருந்து உருவாக்கப்பட்ட, அதிலிருந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சி உருவானதான் மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா, இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன? what are the special character? what are the significance for molecular tools? யாராவது கேக்குறாங்க what are the significance? இதோட முக்கியத்துவம் என்ன சார்னா ரெண்டு சொல்லலாம். ஒன்னு அக்யூரசி. அப்ப இதனுடைய ரீடிங் எல்லாமே எப்படின்னா அக்யூரேட்டா இருக்கும், எக்ஸாக்ட்டா இருக்கும், மைனூட்டா இருக்கும், பிரிசியஸா இருக்கும். அப்ப மேக்ஸிமம் என்ன அக்யூரசி. ஓகே, அப்ப இது எல்லாமே என்னோட ரீடிங் எல்லாமே எப்படி சொன்னா அக்யூரசியா இருக்கும். அதே மாதிரி இந்த அத்தென்டிசிட்டின்னு சொல்லுவோம். அத்தென்டிசிட்டி அப்படின்னு கேட்டாவே அத்தென்டிசிட்டினாவே நம்பிக்கை, நம்பக்கூடியதா இருக்கும். ஓகே, இதுதான் மோர் சிக்னிபிகன்ட் ஃபார் என்ன அப்படின்னா மாலிகுலர் டூல்ஸ். இதுதான் ரேசி மோர் சிக்னிபிகன்ட். மாலிகுலர் டூல்ஸ் உடைய சிக்னிபிகன்ஸ் என்னன்னு கேட்டா ஒன்னு அக்யூரசி, தென் அத்தென்டிசிட்டின்னு சொல்லுவோம். அக்யூரசினா எக்ஸாக்ட்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா பிரிசியஸ் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுவோம் எக்ஸெட்ரா, நிறைய மீனிங் இருக்கு. சரிப்பா, ரெண்டு இதுல நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோவிங் இருக்கு. அதாவது ஃபாலோவிங் வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் என்னென்ன சரி இருக்கு. இதுல ஒரு 4-5 ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. ஒன்னு டிஎன்ஏ பார்கோடிங், டிஎன்ஏ பார்கோடிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரெண்டு டிஎன்ஏ hybridization.
3 DNA ஃபிங்கர் பிரிண்டிங். நெக்ஸ்ட் ஓகேவா, அதாவது ஃபிராக்மெண்ட், அதாவது FL அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா RFLP. ஓகேவா, தென் ஃபைனலா PCR. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. What are the taxonomical tools in molecules அப்படிங்கற DNA barcoding, DNA hybridization, DNA fingerprinting, then restriction fragment. Okay, restriction fragment length of polymorphism அப்படின்னு சொல்லுவாங்க. Polymerase chain reaction அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு கிட்டி. இப்போ DNA barcodingனா என்ன சார்? இப்போ ஒரே லைன் தான். தமிழ்ல பாத்தீங்கன்னா DNA வரி கோடுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க? DNA வரி கோடு, வரி வரியா இருக்கு இல்லையா, வரி கோடுன்னு சொல்லுவாங்க. DNA வரி கோடு. அப்ப DNA வரி கோடுனா எப்படி சார் இருக்கும்? இதனுடைய வேலை என்ன? சரி, இதனுடைய வேலை என்ன சார் அப்படின்னா ஷார்ட் ஜெனடிக் கேரக்டர் அல்லது ஷார்ட் ஜெனடிக் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஷார்ட் ஜெனடிக் மார்க்கர் இன் ஆர்கானிசம் DNA. ஒரே லைன் தான், ஷார்ட் ஜெனடிக் மார்க்கர். DNA in organisms. சார், ஒரு ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய DNA இருக்கு இல்லையா, அப்ப அந்த DNAல இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஜெனடிக் மார்க்கர். இப்ப இந்த ஷார்ட் ஜெனடிக் மார்க்கருடைய வேலை என்ன சார் அப்படின்னா டு ஐடென்டிஃபை. எதை ஐடென்டிஃபை அப்படின்னா பிலாங்கிங் டு எ பர்டிகுலர் ஸ்பீசிஸ். இதனுடைய வேலை டு ஐடென்டிஃபை. டு ஐடென்டிஃபைனா கண்டுபிடிக்குது. எதை சார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பிலாங்கிங் டு எ பர்டிகுலர் ஸ்பீசிஸ். எதை சார் பர்டிகுலர் ஸ்பீசிஸ்? ஒரு குறிப்பிட்ட உயிரியை இனம் கண்டறிவதற்கு எது சார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த DNA barcoding. யாராவது கேக்குறாங்க what are the uses of DNA barcoding? DNA barcoding to identify எதை சார் அப்படின்னு கேட்டா பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ஆஃப் த ஆர்கானிசம். ஒரு குறிப்பிட்ட உயிரியை இனம் கண்டுபிடிப்பதற்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா DNA barcoding. அப்ப DNA barcodingனா என்ன? அதாவது ஒரு ஷார்ட் ஜெனடிக் மார்க்கர் DNA இன் ஆர்கானிசம். ஒரு சின்ன மார்க்கரின் DNA ஆர்கானிசத்தை வச்சு எதை சார் ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஒரு உயிரிய, ஒரு ஸ்பெசிபிக் ஆர்கானிசத்தை டிடெக்ட் பண்றாங்க. சரிப்பா. ரெண்டாவது DNA ஹைபிரிடைசேஷன். சார், DNA ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா மீனிங் சார், ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா கலப்புன்னு சொல்லுவோம். ஹைபிரிட் வெரைட்டி. அப்ப அதே மாதிரி ஹைபிரிடைசேஷன், DNA ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது என்ன பண்ணுது? மெஷர் தி டிகிரி ஆஃப் ஜெனடிக் சிமிலாரிட்டிஸ். ஒரே லைன் தான், ஜெனடிக் சிமிலாரிட்டிஸ், ஜெனடிக் உடைய ஒற்றுமையை, மரபு ரீதியான ஒற்றுமையை பிட்வீன் யாருக்கு இடையில பூல்ஸ் ஆஃப் DNA சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த DNA வரிசைன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப அந்த DNA வரிசையில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஜெனடிக் சிமிலாரிட்டிஸ், மரபு ஒற்றுமைகளை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேருனா DNA ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே லைன் தான்ப்பா. மெஷர் தி டிகிரி ஆஃப் எது சார்? ஓகே, மெஷர் தி டிகிரி ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஜெனடிக் சிமிலாரிட்டிஸ். பிட்வீன் அங்க இருக்கக்கூடிய ஜீன் ஃபுல் ஆஃப் DNA சீக்வன்ஸ். ஓகே, ஒரு DNA வரிசை இருக்கு, சீக்வன்சிங் இருக்கு, இப்படி இருக்கும். இப்ப DNA சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய என்ன சொன்னா ஜெனடிக் சிமிலாரிட்டிஸ், மரபு ரீதியான இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை கண்டுபிடிப்பதற்கு எது சார் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா DNA ஹைபிரிடைசேஷன். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப DNA ஹைபிரிடைசேஷன் உடைய வேலை மெஷர். எதை மெஷர் பண்றாங்க? டிகிரி ஆஃப் என்ன சார் அப்படின்னா ஜெனடிக் சிமிலாரிட்டிஸ், மரபு ஒற்றுமைகளை பிட்வீன் யாருக்கு இடையில இந்த ஜீன் ஃபுல் ஆஃப் DNA சீக்வன்சிங். அப்ப அந்த DNA சீக்வன்சிங் இடையில என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய வேலை. தென் தேர்ட் DNA ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகே, அப்ப DNA ஃபிங்கர் பிரிண்டிங் உடைய வேலை சார் இது டு ஐடென்டிஃபை தி இண்டிவிஜுவல். ஒரே லைன் தான், DNA ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு என்ன பண்றாங்க டு ஐடென்டிஃபை தி இண்டிவிஜுவல்.
டு ஐடென்டிஃபை இது யார சார் அப்படின்னு கேட்டா இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, ஒரு இண்டிவிஜுவலை என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க? ஃப்ரம் சாம்பிள் டிஎன்ஏ. ஃப்ரம் எதுல இருந்து? சாம்பிள் டிஎன்ஏல இருந்து. ஒரு சாம்பிளுக்கு ஒரு டிஎன்ஏ எடுக்கிறாங்க இல்லையா, அப்ப அந்த சாம்பிள் டிஎன்ஏல இருந்து என்ன சார் டிடெக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஒரு யூனிக் பேட்டர்ன்ஸ், ஒரே லைன் தான், டு ஐடென்டிஃபை தி இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் எங்க இருந்து? சாம்பிள் டிஎன்ஏ. இப்ப பிளட் சாம்பிள் சொல்லுவோம் இல்லையா, பிளட் சாம்பிள்ல இருந்து கொரோனா டெஸ்ட் எடுக்கிறாங்க, கொரோனா இருக்கா இல்லையா. இப்ப அதே மாதிரி சாம்பிள் டிஎன்ஏ எடுத்து அங்க என்ன பண்றாங்க? டு ஐடென்டிஃபை தி இண்டிவிஜுவல், ஒரு உயிரியை இனம் கண்டறியறாங்க. ஓகேப்பா, இப்ப அது மட்டும் இல்லாம என்ன சார் பண்றாங்க? இட் கேன் பை எந்த மெத்தட்ல அப்படின்னு கேட்டா லுக்கிங் என்னன்னு கேட்டா யூனிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் தி என்ன சார் அப்படின்னா டிஎன்ஏ. பை எந்த மெத்தட்ல அப்படின்னா யூனிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஒரே லைன் தான், யூனிக் பேட்டர்ன்ஸ். யூனிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? அதுக்கான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன சொல்லிருக்கோம்? டு ஐடென்டிஃபை தி இண்டிவிஜுவல் ஃப்ரம் சாம்பிள் டிஎன்ஏ. ஓகேவா? அப்ப எந்த மெத்தட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா யூனிக் பேட்டர்ன்ஸ். ஒரே லைன் தான். லுக்கிங் அட் என்ன சார் அப்படின்னு கேட்டா யூனிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இந்த ஒரே லைன் முடிஞ்சு போச்சு. லுக்கிங். அடுத்தது RFLP ன்னு சொல்லுவோம். ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபிராக்மென்ட் லென்த் பாலிமார்பிசம். ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபிராக்மென்ட் லென்த் பாலிமார்பிசம், அதாவது வரையறுக்கப்பட்ட, ரெஸ்ட்ரிக்ஷன் வரையறுக்கப்பட்ட, ஃபிராக்மென்ட் அப்படின்னு கேட்டா சின்ன சின்ன ஃபிராக்மென்ட், துண்டு, பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க லென்த் பாலிமார்பிசம், அங்க பல்வேறு தன்மைகள் அப்படின்னு சொல்லுவோம். பல்வேறு தன்மைகளுடைய ஆய்வு, பாலிமார்பிசம் நிறையன்னு சொல்லுவோம். இது எப்படி சார், எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க? எந்த மெத்தடுக்காக யூஸ் பண்றாங்க? சரி, இது டிஃபரன்ஸ் இன் தி ஹோமோலாகஸ் டிஎன்ஏ சீக்வென்ஸ். இது ஒரே லைன் தான். இது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா டிஃபரன்ஸ் இன் தி ஹோமோலாகஸ் சீக்வென்ஸ். ஓகே, ஒரே லைன் தான். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் the restriction fragment length polymorphism analyzing and using for என்னன்னு கேட்டா difference in the homologous sequence. என்ன sequence? homologous DNA sequence. homologous means என்னங்கற same or similar, ஒரே மாதிரியான DNA வரிசையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை. புரியல? ஹோமோலாகஸ் டிஎன்ஏ சீக்வென்ஸ்னா ஒரே மாதிரியான டிஎன்ஏ வரிசையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கண்டறிகிறது. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? டிடெக்டட் பை அங்க இருக்கக்கூடிய பிரசன்ஸ் ஆஃப் ஃபிராக்மென்ட். இந்த மெத்தட்ல டிடெக்டட் பை என்கிற பிரசன்ஸ் ஆஃப் ஃபிராக்மென்ட். சார் ஃபிராக்மென்ட் அப்படிங்கறது என்ன மீனிங் சார்? இந்த இடத்துக்கு வந்து பாருங்க, சின்ன சின்ன பீஸ்கள். இது எப்ப சார்? presence of fragment in different length. After digestion. ஓகே, டைஜஷன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வேற மாதிரி செரிமானம் அப்படிங்கிற மாதிரி இல்ல, இந்த இடத்துக்கு பிரேக் டவுன் ஆஃப் என்னன்னு கேட்டா டிஎன்ஏ சேம்பிள். டைஜஷன் ஆஃப் டிஎன்ஏ சேம்பிள். டிஎன்ஏ சேம்பிளுடைய துண்டுல இப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோ, ஒரு துண்டு ஆஃப் டிஎன்ஏ சேம்பிள்ல, அப்ப இல்லனா ஃபிராக்மென்ட் ஆஃப் டிஎன்ஏ சேம்பிள்ல உனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸியா அதனுடைய வேறுபாடுகளை வந்து பார்த்தா அப்படின்னா கண்டறியக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் RFLP அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே, இது ஒரு சைடு. கடைசியா இருக்கிறது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். சரி, இந்த சீக்வென்சிங்ல என்ன சார் பண்றாங்க? இது ஆக்சுவலா சீக்வென்சிங் தான். சீக்வென்சிங் அப்படின்னு கேட்டாவே இது ஒரு வரிசைன்னு சொல்லுவோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஃபிராக்மென்ட் ஒரே லைன் தான். ஸ்பெசிபிக் ஜீன் அல்லது போர்ஷன் ஆஃப் ஜீன். ஸ்பெசிபிக் ஜீன் போர்ஷன் ஆஃப் ஜீன் என்ன பண்றாங்க? ஆம்பிளிஃபிகேஷன் பண்றது. ஓகே, அப்ப என்ன எழுதுவ? டு ஆம்பிளிஃபை.
டு ஆம்பிளிஃபை ஸ்பெசிபிக் ஜீன் ஆர் போர்ஷன் ஆஃப் ஜீன். ஓகேவா? அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்றோம். ஒரு பகுதியவோ அல்லது ஒரு ஜீனையோ என்ன பண்றோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணி. யூஸ்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன பண்றோம்? அதாவது பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். தட் இஸ் சீக்வென்சிங். அப்ப சீக்வென்சிங் ஆர் யூஸ்டு. எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா டாக்ஸானமிக்கல் டூலா வந்து பயன்படுத்துறாங்க. ஓகே, கடைசியா ஒரு டைம் சொல்லுவோம். அதாவது மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிறது எதுல இருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ல இருந்து உருவான ஒண்ணுதான் மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். அப்ப இதனுடைய ரிசல்ட் என்ன சார்? அக்யூரசியா இருக்கும், அத்தென்டிசிட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுதான் அவருடைய மோர் சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோடைய ஸ்பெஷல் கேரக்டர் இதுதான். அதுல 5 இருக்கு. டிஎன்ஏ பார்கோடிங், டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன் ஒன்னு, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஒன்னு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபிராக்மெண்ட் லென்த் பாலிமரைசேஷன் ஒன்னு இருக்கு, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் ஒன்னு இருக்கு. சரிங்க, ஓகே. அப்ப டிஎன்ஏ பார்கோடிங்ல என்ன சார் பண்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஷார்ட் ஜெனடிக் மார்க்கர் ஆஃப் டிஎன்ஏ இன் ஆர்கானிசம். இத பயன்படுத்தி டு ஐடென்டிஃபை இது எது சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய வந்து பாருங்க பர்டிகுலர் ஆர்கானிசம் அல்லது பர்டிகுலர் ஸ்பீசிஸை கண்டுபிடிக்கலாம். அப்ப டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு கேட்டா இட் கேன் மெஷர். எதை மெஷர் பண்றாங்கன்னா டிகிரீஸ் ஆஃப் ஜெனடிக் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பூல் ஆஃப் டிஎன்ஏ சீக்வென்சிங் ஆர் ஜீன் பூல் ஆஃப் டிஎன்ஏ சீக்வென்சிங் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா இருக்கிற டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இதை பயன்படுத்தி என்ன பண்றாங்க? ஒரு இண்டிவிஜுவலை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஃப்ரம் எங்க இருந்து? ஒரு சாம்பிள் டிஎன்ஏல இருந்து. பை எப்படி அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய வந்து பார்த்தா அப்படின்னா அங்க கோடிங். ஓகேவா? அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா யூனிக்யூ பேட்டர்ன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, ஒரே மாதிரியான பண்புகளை வைத்து. அப்ப யூனிக்யூ. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லுக்கிங். அப்ப லுக்கிங் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா யூனிக்யூ பேட்டர்ன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, ஒரே மாதிரியான டிஎன்ஏ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்றக்கூடிய ஒரு மெத்தட். அடுத்தது the restriction fragment length polymorphism. இது என்ன சார் பண்றோம்னா டிஃபரன்ஸ் in the homologous DNA ன்னு சொல்லுவாங்க. அப்ப டிஃபரன்ஸ் in the homologous DNA sequences எங்க சார் அப்படின்னா டிஃபரண்ட் லென்த் ஆஃப் என்னன்னு கேட்டா ஆஃப்டர் டைஜஷன். ஓகே, என்ன சார் பண்றாங்கன்னா இட் கேன் டிடெக்டட். எதை டிடெக்டட் பண்றாங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் fragment. அப்ப பிரசன்ஸ் ஆஃப் fragment in different length ஆஃப்டர் டைஜஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ சொல்லுவோம். இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. கடைசியா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இது ஒரு சீக்வென்சிங். எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா டாக்ஸானமிக்கல் டூலா பயன்படுத்துறாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஜீனையோ அல்லது ஒரு போர்ஷன் ஆஃப் ஜீனையோ ஆம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேப்பா, தேங்க்யூ.